நான் உங்கள் குக்கிங் இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான சிக்கன் லாலிபப் தான் நீங்க ஏற்கனவே ட்ரையா பார்த்துருப்பீங்க, எண்ணெயில பொரிச்சு எடுத்து அப்படியே சாப்பிட்டுருப்பீங்க. இன்னைக்கு அதை நம்ம டிஃபரெண்டா மஞ்சூரியன் ஸ்டைல செய்ய போறோம். அது எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வானலை எடுத்துக்கலாம், ஆயில் சேர்த்துக்கலாம். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம லாலிபப்பை போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். நம்ம கார்ன்ஃபிளவர் 50 கிராம், மைதா ஒரு 25 கிராம், சால்ட் தேவையான அளவு, சோயா சாஸ் 5 ml, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், முட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம முட்டை சேர்க்காம செய்ய போறோம். நம்ம லைட்டா தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபைன் பேஸ்டா நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 20 கிராம் வச்சிருக்கிற சிக்கன் லாலிபப் ஐட்டத்துல இதில் நம்ம சேர்க்க போறோம். ஒரு 10 minutes ஊற வச்சுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் லாலிபப் இதுல ஆயில போட்டு கோல்டன் கலர்ல நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ணும்போது என்னன்னா கொஞ்சம் பெருக்கிலா இருக்கும், அதனால திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலர்ல நல்லா ஃப்ரை ஆகி இதே மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஒரு பிளேட்ல 1 கிலோ லாலிபப் போட்டு எடுத்து நம்ம வச்சுக்கலாம். லாலிபப் மஞ்சூரியன் ஸ்டைல்ல நாம சிக்கன் லாலிபப் மஞ்சூரியன் ஸ்டைல்ல நம்ம பண்றதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் குடமிளகாய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதாவது நைஸா. 2 பச்சை மிளகாய் நைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு 2 சேர்ந்து 40 கிராம் எடுத்து அதையும் நைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனியன் 250 கிராம் அதையும் சாப் கட் பண்ணி வச்சிருக்கோம். மல்லி கொரியாண்டர் லீவ்ஸ் அதையும் நைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 ml, சோயா சாஸ் 25 ml, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், சில்லி சாஸ் 15 ml, சாஸ் 70 ml, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அதாவது 15 கிராம், சால்ட் தேவையான அளவு. நாம பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கன் லாலிபப் 1 கிலோ இதான் நம்ம எப்படி ஃப்ரை பண்ண போறோங்கிறது பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்புக்கு பற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கடாயை போட்டுக்க வேண்டியதுதான். அதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். ஆனியனும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் லைட்டா ஒரு வதக்கிக்கலாம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், பெப்பர் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆகிறதுக்கு நல்லா கொதிக்க விடலாம். வச்சிருக்கிற லாலிபப்பை மஞ்சூரியன்ல சேர்த்துக்கலாம். மஞ்சூரியன் மசாலா நல்லா சிக்கன் லாலிபப் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்மளுக்கு கிரேவி வேணும்னா நார்மலா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ட்ரையா வேணும் நல்லா கிறிஸ்பியா வேணும்னா நல்லா ரோஸ்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மசாலாவை ஏறினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பவுல்ல எடுத்து வச்சு அப்படியே ஸ்ப்ரிங் ஆனியனை தூவிட்டு மல்லி செலரி தூவிட்டு அப்படியே சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ்.
டேஸ்ட். வாவ், சிக்கன் லாலிபாப் மஞ்சூரியன் ஸ்டைல்ல நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். என்ன சொல்லக்கூடாது, சிக்கன் லாலிபாப் 65 மாடல தான் நம்ம சாப்பிடுறோம். இன்னைக்கு மஞ்சள் ஸ்டைல்ல போட்டு சாப்பிடுறது நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு கமெண்டாக பண்ணி விடுங்க. அப்புறம் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ நான் எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, பாய்.